தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநர் ரவிக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே ஒத்து போறதில்ல. அடிக்கடி அவர் கோபித்து கொண்டு சட்டமன்றத்திலிருந்து பாதியிலே வெளியிடுவார். இந்த தடவையும் அது நடந்திருக்கு. ஆனால் மற்ற வெளிநடப்புக்கும் இந்த வெளிநடப்புக்கும் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு வெளிநடப்பு செஞ்சதை எதிர்க்கட்சிகளே கண்டிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு விஷயம் போயிடுச்சு. அப்படி என்ன அவர் பண்ணாரு, ஏன் வெளிநடப்பு செஞ்சாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த 2024 வருஷ சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடர் நடந்திருக்கு. அதில் நம்ம ஆளுநர் உரையை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆக்சுவலி ஆளுநர் உரைங்கிறது ஆளுநரே ரெடி பண்ணி கொண்டு வரது இல்லைங்க. நம்ம தமிழ்நாடு அரசு அந்த திட்டங்களை அறிக்கையாக அவர் முன்னாடி வைப்பாங்க, அதை அவர் படிப்பார். இதுதான் வழக்கம். இப்போ உதாரணத்துக்கு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா, இந்த திட்டங்கள் அறிக்கையாக கொடுப்பாங்க. அந்த அறிக்கை முழுசாக வாசிக்கிறது தான் குடியரசுத் தலைவரோட பணி, கடமை, வழக்கம் எல்லாமே. ஸோ அது மாதிரி தான் சட்டமன்றத்தில், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கவர்னர் அவர்கள் அவருடைய உரையை படிக்கணும். அதை தான் கவர்னர் உரை, ஆளுநர் உரை அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம ஆளுநர் அந்த உரையில் ஒரு சில பகுதிகளை மட்டும் படித்துட்டு, பேருக்கு ஒரு 2-3 வரி மட்டும் படிச்சுட்டு மீதியை என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு ஒரு காரணத்தையும் சொல்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த சட்டமன்ற கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பதிலாக தேசிய கீதம் ஒளிபரப்பு செய்யணும், அதே மாதிரி கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேசிய கீதம் ஒளிபரப்பு செய்யணும் அப்படின்னு. அதாவது இந்த ஆரம்ப காலத்திலேருந்தே தொன்று தொட்டு என்ன வழக்கம்னா, ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்த்தாய் வாழ்த்து தான் ஒளிபரப்பு செய்வாங்க. இந்த கூட்டம் முடியும் போது தேசிய கீதம் ஒளிபரப்பு செய்வாங்க. ஆரம்ப காலத்திலேருந்தே தொன்று தொட்டு வழக்கம். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆளுநர்கள் முதல்லையே நீங்கள் தேசிய கீதத்தை ஒளிபரப்பு செய்யணும் அப்படிங்கிறாரு. தமிழ்த்தாய் வாழ்த்து போடக்கூடாதுங்கிறாங்க. இது என்னப்பா அது அப்படின்னு சொன்னால், அதற்கு அவர் காரணமாக சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசுக்கும் கவர்னருக்கும் இந்த பஞ்சாயத்து வரும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ கோச் ஒரு பாதியிலே போயிடுவார். அப்போ என்ன கம்ப்ளைண்ட்னா, அதாவது அந்த கூட்டம் முடியறதுக்கு முன்னாடி, குறிப்பாக தேசிய கீதம் முடியறதுக்கு முன்னாடியே ஆளுநர் கிளம்பி போயிடுறாரு அப்படிங்கிற விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் அவங்க மேலே வச்சாங்க. ஸோ இதால் சுதாரித்த ஆளுநர் என்ன பண்ணியிருக்காருன்னா, முதல்லையே தேசிய கீதத்தை போட்டுருங்க, அப்புறம் ஏதாவது பஞ்சாயத்து நான் பாதியில் வெளியே போனால் கூட இந்த தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாரு அப்படிங்கிற கெட்ட பேர் வராது இல்லையா. ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் தலைவர் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பதிலாக ஆரம்பத்திலேயே தேசிய கீதத்தை போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஏன் தமிழ்நாடு கொடுத்த அறிக்கையை அவர் வாசிக்கலை அப்படின்னா, அந்த அறிக்கையில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத அதன் பின் அப்பா அவர்கள் படிச்சுக்கிட்டாரு. அப்படி என்ன ஆளுநர் மறுத்த விஷயங்கள் அந்த அறிக்கையில் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு அரசு திறன்பட செயல்பட்டது அப்படிங்கிற ஒரு வாசகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாநிலத்தில் இந்த வெள்ளம் இது மாதிரியான பேரழிவு வந்த போதிலும் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு அரசு சாதனை பண்ணியுள்ளது. அது மட்டும் கிடையாது, இந்த வெள்ள பேரழிவுக்காக இந்த மத்திய அரசு நமக்கு நிவாரண நிதி தருவது போதுமானதாக இல்லை. அப்புறம் இந்த சிறுபான்மையினர், இலங்கை தமிழர்கள் இவங்களோட குடியுரிமை சட்டத்தை பாதிக்கிற மாதிரி இந்த சிஏஏ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம அரசு துளியும் கூட ஒத்துழைக்காது. இது மாதிரியான சவுக்கடி உரைகள்லாம் அந்த உரையில் இருந்துச்சு. ஸோ இதைத்தான் ஆளுநர் ரவி அவர்கள் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் படிக்க மாட்டேன்ட்டு அந்த உரையை அப்படியே வச்சுட்டு அவர் பாட்டுக்கும் அவர் இடத்துல உட்காந்துட்டாரு. இப்போ சட்டப்பேரவையின் நாயகன், நம்ம சபாநாயகர் அப்பா அவர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கல என்ன, நான் படிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆளுநர் உரையை அவர் படிக்க ஆரம்பித்தார். அதாவது அவர் எதையெல்லாம் விட்டாரோ அது எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தார். சரி, படிக்க ஆரம்பித்ததே அவருக்கு கொடுத்த பெரிய பதிலடி அப்படின்னா, அப்பா அவர்கள் இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றோன்னு சொல்ல பார்த்தீங்களா, அவர் ஊசியத்தில் கடப்பாறையே ஏற்றிட்டாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த ஆளுநர் உரையை படித்து முடித்த உடனே அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இங்கே உரையை இங்கே படிக்கிறதுக்கு வருத்தமாக இருக்குதுன்னு மறுக்கிறீங்களே, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அதாவது இந்த சென்னை மக்கள் மழை வெள்ளம் இது மாதிரியான பேரழிவால் பாதிக்கப்பட்டாங்களே, இப்போ பிஎம் கேரில் ஒரு 50,000 கோடி ஃபண்டு வாங்கி கொடுங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு நிறுத்திக்கிட்டால் பரவாயில்ல, நாங்கள் ஒன்றும் சாதாரண ஆளுங்க கிடையாது. சாவர்கர் கோட்ஸே வழியில் வந்த உங்களுக்கே இவ்வளோனா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை லாஸ்ட் பஞ்சா விட்டுட்டாரு.
ஏதோ கோட்ஸே சாவர்கர்னெல்லாம் வாயில் உழுகுதே காதில் உழுகுதே அப்படின்னு சுதாரித்த நம்ம ஆளுநர் என்ன பண்ணிக்காருன்னு வழக்கம் போல் பக்கத்தில் உள்ள கேட்க அவர் விஷயத்தை போட்டு கொடுக்க செம்ம காண்டான ஆளுநர் ரவி அவர்கள் அப்படியே எந்திரிச்சு அவருக்கே உரித்தான தோரணையில் வேகமாக நடக்க ஆரம்பிக்க இப்போது திமுக காரங்க நம்ம கட்சிக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்க கூச்சல் போட ஆரம்பிக்க அந்த டைம் அப்பாவும் சும்மா இல்லாமல் வேற ஒரு பஞ்சையும் போட்டார். என்ன அப்படின்னா, ஐயா தேசிய கீதம் போகிறதுக்கு முன்னாடியே ஜனகணமன பாடுறதுக்கு முன்னாடியே போகிறீங்களே அப்படின்னு ஒரு கவுண்டர் விட்டுருக்காரு. இதற்கு அரங்கம் முழுக்க சிரிப்பலை. இதுதான் இந்த சட்டப்பேரவையில் நடந்த சுவாரஸ்யமான அல்லது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. வழக்கமாக நம்ம ஆளுநர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கருத்து மோதலால் கருத்து வேறுபட அடிக்கடி வெளியே போவார். இது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு அரசு ஏகப்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட அனுப்பியிருக்காங்க. ஆனால் எதுக்குமே சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிடப்பில் போட்டிருக்காருன்னு அவர் மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் இருக்குது. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அவர் பாஜக அரசுக்கு ஆதரவாக தான் முழுக்க செயல்படுறாரு. தமிழ்நாடு அரசுக்கோ இல்லை தமிழ்நாடு கொண்டு வர சட்டங்களுக்கோ அவர் எந்த விதமான ஒரு முன்னுரிமை கொடுக்கறதில்ல. இன்னொரு விஷயம், ஆளுநர் வந்தார்னா ஆளுநருக்கே உரிய வேலையை மட்டும் செய்யணும். ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கொண்டு வர திட்டங்களுக்கு ஏதாவது நடுவில் புந்து கட்டையை போகிறதுலையே இருக்காரு அப்படிங்கிற கடுமையான குற்றச்சாட்டெல்லாம் அவர் மேலே தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் நடுவில் நிறையா முட்டிக்கும். இதில் ஏற்கனவே கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள், அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அப்பாவு ஸ்டைலில் ஒரு பதிலடியை கொடுக்க, அப்பவும் அவருக்கு தமிழ் தெரியாது இல்லையா நம்ம ஆளுநர்களுக்கு, வழக்கம் போல் பக்கத்தில் உள்ள என்னப்பா சொல்கிறாருங்க அவர் உங்களை போட்டு பொழகாருங்க அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு அவருக்கே ஒரு ஸ்டைலில் எழுந்து கிளம்பி வெளியே போயிட்டாரு. ஸோ இது மாதிரி அடிக்கடி நடக்கிறது தான். ஆனால் இந்த தடவை ஏன் எல்லோருக்கும் பெரிய அதிர்ச்சி, கோபம், கொந்தளிப்பு அப்படின்னா, அதாவது இந்திய அரசியல் சாசனத்தை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு துளியும் ஏற்கப்படக்கூடிய விவகாரம் அல்ல அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசாகட்டும் ஆளுங்கட்சியாகட்டும் ஏன் எதிர்க்கட்சியோட கருத்தும் கூட. ஸோ இதனால தான் அவங்களும் கூட ஆளுநரோட இந்த நடவடிக்கைக்கு தங்களுடைய கடுப்பையும் எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க. இப்படியே தான் இந்த கேரளா மாநிலத்திலையும் ஆளுநர் பார்த்தீங்கன்னா அந்த அரசுக்கு முட்டுக்கட்டை போட்டு இருந்தார். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. இதே மாதிரி தான் தெலுங்கானாலையும் பார்த்தீங்கன்னா இந்த அரசு தர அந்த அறிக்கையை உரையை படிக்க மாட்டேன்னு ஆளுநர் சொல்ல அவங்க தான் ரொம்ப கோபக்காரங்களாச்சே. ஸோ அவங்க என்ன படிக்காங்கன்னா ஆளுநரே எங்களுக்கு தேவையில்லைப்பா அப்படின்னு ஆளுநருக்கு அந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு அழைப்பே விடுக்காம ஆளுநரே இல்லாமல் அந்த சட்டமன்றத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த நிலைமைக்கு தமிழ்நாடு அரசையும் தயவு செஞ்சு தள்ளிவிட வேண்டாம் ஆளுநர் ரவி அவர்களே அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டுக்கிறாங்க. ஸோ இனிமேலாவது ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு அரசு கொடுக்குற உரையை அதில் அவருக்கு விருப்பு இருக்கோ வெறுப்பு இருக்கோ அதெல்லாம் அடுத்த விஷயம். அரசியல் சாசனம், மரபு, முறை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களோட பஞ்சாயத்தை இந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, நடைமுறை சித்தாந்தம், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள நுழைக்காதீங்க, தமிழ் தாய் வாழ்த்தையே முதல்ல போடாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, ஏற்பக்கூடிய ஒரு விஷயங்களே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மரபையே மாற்றக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் உங்களோட கருத்தை ஆரோக்கியமான முறையில் விவாதம் பண்ணுங்க அப்படிங்கிறதா எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது. இது போன்ற ஒரு கசப்பான அனுபவம் இனி யாருக்கும் நடக்கக்கூடாது. அது ஆளுநருக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு அரசும் இந்த மாதிரியான அவரை கலாய்ச்சிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு கொண்டு போக இருக்கக்கூடாது ஆளுநர் அவர்கள் தான் எல்லோருடைய கருத்துமாக இருக்குது. ஸோ மற்ற மாநிலமான அந்த தெலுங்கானாவில் ஏற்படுத்தக்கூடிய ஆளுநரே இல்லாமல் சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படிங்கிற நிலைமைக்கு தமிழ்நாடு அரசை தள்ளிவிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறோம்.